ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இயேசு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்குகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 8ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. இயேசு பிசாசு பிடித்த மனிதனை குணமாக்கினதுக்கு அப்புறம் அவர் படகுல ஏறி திரும்பவும் இக்கரைக்கு வரார். அவர் கடலோரத்துல இருந்தப்போ நிறைய ஜனங்கள் அவர்கிட்ட கூடி வராங்க. அப்போ ஜெப ஆலய தலைவர்கள்ல ஒருத்தரான யவீரு என்கிறவர் இயேசு கிட்ட வந்து அவரோட பாதத்துல விழுந்து, என்னோட மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீங்க வந்து உங்களோட கையை அவள் மேல வைத்தீர்னா அவள் பிழைப்பாள்னு சொல்லி அவரை வேண்டிக் கொள்றார். உடனே இயேசுவும் யவீருவோட வீட்டுக்கு கிளம்புறார். இயேசு கிளம்பின உடனே ஏராளமான ஜனங்கள் இயேசுவை பின்தொடர்ந்து அவரை நெருக்கி கொண்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல 12 வருடங்களா இரத்த போக்கினால அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய நிறைய மருத்துவர்கள் முன் வந்த போதும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அவங்க செலவழித்தும் கூட அவங்க குணமாகவே இல்லை. அவங்க இன்னும் அதிகமாக தான் நோய்வாய்ப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லேவியராகமம் 15வது அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டா இருப்பாளாக. அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையை போல அவளுக்கு தீட்டா இருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டை போலவே தீட்டா இருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டா இருப்பானாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினால 12 வருடங்களா தேவாலயத்துக்குள்ளாடி போகவும் முடியல, எந்த ஒரு ஆராதனையிலையும் பங்கு கொள்ளவும் முடியல, எந்த ஒரு பண்டிகையையும் ஆசரிக்கவும் முடியல. அவங்கள யாராச்சும் தொட்டாலோ இல்ல அவங்க பயன்படுத்துகிற பொருட்களை தொட்டாலும் கூட ஜனங்கள் தீட்டுப்படுகிறதால ஜனங்கள் அவங்க பக்கத்துல போறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களால குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து சாப்பிட முடியாது, அவங்களால கணவனோட சேர்ந்து வாழ முடியாது, அவங்களோட குழந்தைகளை தொட முடியாது, எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாது, எந்த நேரமும் தனிமையிலே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி ஒரு பக்கம் சமுதாயத்தாலையும் குடும்பத்தாலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது, இன்னொரு பக்கம் உடல் ரீதியான வலி அவங்கள வாட்டி வதைக்குது. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில அவங்க இருக்கும்போது அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு மேல அதிகமான விசுவாசம் வைத்து, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதும் குணமாகி விடுவேன்னு சொல்லி அந்த ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. அவங்க தொட்ட உடனே அவங்களோட உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி அவங்க ஆரோக்கியம் அடைந்ததை அவங்களோட சரீரத்திலே உணர்ந்தாங்க. உடனே இயேசு அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து திரும்பி ஜன கூட்டத்தை பார்த்து, என் வஸ்திரங்களை தொட்டது யாருன்னு கேட்கிறார். உடனே அவருடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து, இவ்வளவு ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறத நீங்க பார்த்தும் கூட என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறீங்களேன்னு கேட்கிறாங்க. இதை செய்தவளை பார்க்கும்படிக்கு இயேசு ஜனங்களை சுற்றியும் பார்க்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவை தொட்டது யார் அப்படின்னும் யார் குணமடைந்தாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த பெண்ணோட விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்காகவும் அங்க இருந்த எல்லாருக்கும் முன்னாடியும் அவள் சுத்தமானாள்னு அறிவிக்கிறதுக்காகவும் அதன் மூலமா தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவுமே இயேசு இப்படி கேட்கிறார். அந்த பெண் உடனே ரொம்ப பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாக வந்து விழுந்து அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்றாங்க. உடனே இயேசு அவங்கள பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லி அனுப்பி விடுறார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.